இடத்துல போய்க்கிறேங்கண்ணே. அந்த இடத்துல இப்போ இந்த ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரியே இன்னொரு விஷயம், இது ஒரு சக்கரம். ஸோ இந்த சக்கரம் வந்து துரோக சக்கரம். ஸோ இந்த துரோக சக்கரத்தை நம்ம இந்த இடத்துல பிடிச்சி இப்படி நம்ம சுற்றலாம். என்ன காரணம்னா, அனைத்து சமூக மக்கள், எல்லா மக்களும், உதாரணத்திற்கு பெண்கள், இளைஞர்கள், சாமானியர்கள், அரசு ஊழியர்கள், விளிம்பு நிலை மக்கள், விவசாயிகள், மீனவர்கள், வணிகர்கள், மாணவர்கள், பட்டியலின மக்கள், சாமானிய மக்கள். ஸோ இத்தனை சமூக மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இதை நம்ம செக்டாராக பிரிக்கலாம். இந்த மக்களுக்கான ஒவ்வொரு வாக்குறுதியையும், இப்போ இளைஞர்கள்னா ஒரு வாக்குறுதி, மாணவர்களுக்குன்னா ஒரு வாக்குறுதி நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது. அதை 99% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின், நீங்களே வாங்க, இந்த சக்கரத்தை இப்படியே நான் சுற்றி அது ஏதாவது ஒரு இடத்துல நிற்கிறப்ப அந்த சமூக மக்களுக்கான அந்த வாக்கு எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுங்கண்ணே. எனக்கு மாணவர்கள்னு வந்திருக்குண்ணே. நீட் தேர்வு, ஆமாம், மாணவர்கள் நிற்கிது. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச் செயலாளர் 46 கூட்டத்திலையும் கேட்டுக்கிறாங்க. ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? கோரஸா சொல்லலாம். ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் வாக்குறுதி எது? வந்தோடனே முதல் கையெழுத்துல ஒழிப்போன்னு சொன்னது எதை? இப்ப ஒழிச்சிட்டாங்களா? இவ்வளவுதான். மகிழ்ச்சியா வந்து இன்னொருத்தர் சக்கரத்தை சுத்துங்க பார்ப்போம். வாங்கம்மா. சுத்துங்கம்மா. படிங்கம்மா. நீங்களே மை கொடுங்க, அவங்களுக்கு படிக்கட்டும். அரசு ஊழியர்கள் மை கொடுங்க. வந்திருக்காம்மா. அதுக்கு தான் அரசு ஊழியர்கள் கடுமையாக போராடுறாங்க. ரைட், நன்றிங்கம்மா. இன்னொருத்தர் வாங்க, வாங்க. ஒரு தம்பி வாங்க, யாராவது ஒரு தம்பி வாங்க, யாராவது தம்பி வாங்க. சுத்துங்க, மைக் ஆன் பண்ணிக்கோங்க, வேகமாக சுத்துங்க. வணிகர்களுக்கான மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் மறு ஆய்வு செய்து புதிய வாடகை நிர்ணயிக்கப்படும். பண்ணியிருக்காங்களா? இல்லை. ரைட். அடுத்து வாங்க, யாரோ வாங்க. வாங்க. யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் இருக்காங்க. நல்லா சுத்துங்க தம்பி. போதும். நீ இல்லை சுத்துங்க. அப்படி சுத்திட்டு நீங்க கையை எடுத்துக்கங்க. ஒரு சுத்திட்டு வேகமா சுத்துங்க. அதை படிங்க. சாமானியர்களுக்கான படிங்க. நீங்களே மைக் எடுத்து படிங்க. மைக் ஆன் பண்ணி. ஆன்ல தான் இருக்கு. சவுண்டா சொல்லுங்க. அப்படியே சவுண்டா சொல்லுங்க. குடும்பம் இந்த வந்துச்சா? நீங்க பெட்ரோல் வண்டி வச்சிருக்கீங்களா? டீசல்? யாராவது பத்திரிகையாளர் இருந்து, கேமராமேன்ல இருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க. பத்திரிகை அவங்களும் சாமானிய மக்கள் தானே. வாங்க ஒரு சுத்து. பத்திரிகையாளர் வாங்க. ஐயா அழைக்கிறேன். கேஷுவல், ஸ்பீக் ஃப்ரீ, ஃபீல் ஃப்ரீ. சக்கரத்தை சுத்துங்க. விட்டுடுங்க. உங்களுக்கு எது வருதுன்னு பாவம். அது இன்னொரு சுற்று, 2 நடுவில் நிற்கிது. நீட்டும் மாநகராட்சி நிற்கிது. அதே தான் வந்திருக்கு. அரசு ஊழியர்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கா? நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன சொல்லணும்னா, இப்போ அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வுத்திட்டை மீண்டும் அமுல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களா? ரைட், நன்றி. ஹலோ.
இப்போ பெண்கள் மையப்படுத்தப்பட்ட ஒரு காணொளி திரையிடப்படுகிறது, பார்க்கலாம். அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.